வலிக்குதுமா. எந்த பாவிடா இப்படி அடிச்சான்? அவன் கையில கட்ட முளைக்க அவன் நல்லா இருப்பானா? ஒரு அப்பா பிள்ளைய இப்படி துவைச்சு எடுத்திருக்கானே, அவனுக்கு ஈவரக்கமே கிடையாதா? எதுக்குடா இப்படி அடிச்சான்? அதுமா மாட்டை கொண்டு போய் விட்டுட்டு ஐயனார் கோயில் குதிரையில உட்கார்ந்துட்டேன். கனவுல சரசு வந்துச்சு. நான் அப்படியே தூக்கிட்டேன். மாடெல்லாம் போய் பண்ணையார் தோட்டத்துல மேய்ஞ்சு பிடிச்சு அத பண்ணைக்கார பார்த்து என்ன கதற கதற அடிச்சு விட்டாமா. அடிய வாங்கிட்டு பேசாம இருந்தேன். திருப்பி நாலு போடு போட வேண்டியதானே? தப்பு என் மேல இருக்கும்போது நான் எப்படிமா அவனை அடிக்கிறது? அவன் நாசமா போக. அம்மா, அவ அடிச்சது கூட எனக்கு வலிக்கலமா. அவன் அடிச்சதான் அடிச்சா. சரசுக்கு தாலி கட்ட பின்னாடி அடிச்சிருக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி அடிச்சு காரியத்தை கெடுத்து விட்டாமா. அதான் அவன் மேல எனக்கு ஆத்திரமா வருது. படுவாரி பையன். ஏமா, எனக்கு சரசுக்கும் கல்யாணம் நடக்கும்ல? அட கோணங்கி பயல, இந்த வேதனையெல்லாம் அவன் நினைப்பு தானா உனக்கு? கட்டு நல்லாவே இருக்கு. புண்ணு கட்ட சொல்லல, உன் புடவை கட்டத்தான் சொல்றேன். ஆமா, உன் கையில போட்டிருக்க கண்ணாடி வளையல் இது எப்ப போட்டது? போன திருவிழாக்கு. இந்த கண்ணாடி வளையலுக்கே இப்படி ஜொலிக்கிறியே, இன்னும் தங்க வளையல் பண்ணி போட்டா எப்படி? ஐயோ, இது என்ன பட்டப்பகல்ல? பட்டப்பகல்ல தொட்டு பேசுறது தப்புங்கிறியா? கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த லோகத்துல. அப்புறம் நீயும் நானும் கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டா வேற லோகத்துல இருக்க போறோம். இங்க பகல்னா அங்க ராத்திரி. உங்க கிணத்துல தண்ணி நல்ல ஊறுது. என்ன பேச்ச மாத்திரியா? இந்த ஊர்லயே எங்க கிணத்துலதான் தண்ணி நல்லா ஊறும். ஏன்னா நாங்க அடிக்கடி வயலுக்கு இறைச்சிக்கிட்டு இருக்கோம்ல. இறைக்க இறைக்கத்தானே தண்ணி ஊறும்பாங்க. ஒதுங்கிறது வாதத்துக்கு மருந்து கொடுக்கலாம், பிடிவாதத்துக்கு வெள்ளையம்மா நினைச்சா விருந்தே கொடுக்கலாம். துண்டை விரிச்சு ரெண்டு பேரும் படுத்தாதான் நம்ம உறவு எப்பவுமே துண்டுபடாம இருக்கும். சீக்கிரம் வாடா. எங்கக்கா ஓடிட்டு போற? சும்மா வாடா சொல்றேன். தம்பி, நாளைக்கு படத்துக்கு போவோமா? ஓமே, எங்க வீட்டு பிள்ளை. ஓமே, எனக்கு என்ஜாய் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு ஈவினிங் ஷோ. மறந்துட கூடாது, மறந்துட கூடாது. நான் இங்கதானே நிக்கிறேன், ஏன் இப்படி கத்துறேன்? சும்மா இருடா, உனக்கு ஒண்ணும் புரியாது. புரியுது புரியுது. நாளைக்கு ஈவினிங் ஷோ, எங்க வீட்டு பிள்ளை. உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். சரசு நம்மளை படத்துக்கு வர சொல்லுது. நாளைக்கு ஈவினிங் ஷோ, எங்க வீட்டு பிள்ளை. கொண்டா. இந்த ஊர் ஜனங்க தலையெடுத்து இதையும் டீன்னு வாங்கி குடிக்குதுங்க. ஏன்டா வாயில வைக்க விட மாட்டேங்கிற? எப்ப பார்த்தாலும் எருமை கத்துற மாதிரியே கத்திட்டு வர்றீங்க. உனக்கு விரும்பி பார்த்தது மண்டு மண்டு. யாரு? நானு. சரி, சரசு நாளைக்கு படத்துக்கு ஒரு சொல்லிச்சு கவுண்டர. இங்க பாடுறா ஒரு நேரத்தை. அப்புறம் என்ன, போயிட வேண்டியதானே. அங்கதான் அழகு. சரசு உங்க மேல உள்ள காதலை வெளிப்படுத்த போகுது, வெளிப்படுத்த போகுது. அதுல சின்ன சிக்கல். ஆரம்பிச்சிருவியே. என்ன சிக்கல்?
சரசு நாளைக்கு ஈவினிங் ஷோக்கு வர சொல்லிச்சு. அந்த ஈவினிங் ஷோனா என்ன கவுண்டர? ஈவினிங் ஷோனா தெரியாதா? அட என்ன அழகு, என் கூட இவ்வளவு நாளா பழகுறீங்க, ஈவினிங் ஷோனா தெரியலங்கிறீங்க. நான் ரொம்ப வெக்கப்படுறேன். நான் ரொம்ப தலைகுனிகப்பா. பூவோட சேர்ந்து நாரும் மனம் பெறும்னு சொல்லுவாங்க. அட என்கிட்ட இருக்கிற அறிவு அவ்வளவு உங்ககிட்ட வேண்டாம். ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சமா தெரிய வேண்டாம். என்னப்பா நீங்க எல்லாம் சொல்லுங்க. ஈவினிங் சொன்னா காலையில 10 மணிக்கு போடுறாங்களே ஒரு ஆட்டம், அதுதான் அழகு. அப்படியே கவுண்டர்? ஆமா அழகு. இதுக்கு தான் படிக்கிற பிள்ளைகளை காதலிக்கும் போது இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுங்கிறது. நாளையில இருந்து பணத்தை பெருசா பார்க்காம என்கிட்ட இங்கிலீஷ் டிவிஷன் வச்சுக்க. சரி கவுண்டர், நான் வர்றேன். அதுக்காண்ட இந்த இருக்கிற அழகு மறந்துடாத. காலையில 10 மணிக்கு கட்டி சொத்தம் இல்ல. பொழுது முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு. நான் ஒருத்த காத்திருக்கிறதே தெரியாது. இந்த சரசுக்கு வேறுமே பத்தாது. மண்டு மண்டு. ரெண்டு எம்ஜிஆர் நிக்கிறாரு. வாங்கனே. என்னப்பா காலங்காத்தால கட்டு சொத்தோட நிக்கிற? அதுவா, என் மாமா சரசு படத்துக்கு வர சொல்லிச்சு. அதான் கட்டு சொத்தோட காத்துட்டு இருக்கேன். படமெல்லாம் சாயங்காலம் தான்ப்பா. இல்லங்க, ஈவினிங் சொன்ன சொல்லிச்சு. ஈவினிங் சொன்னா சாயங்காலம் 6 மணிக்கு தான்ப்பா. நம்ம கவுண்டர் தான் சொன்னாரு ஈவினிங் சொன்னா காலையில 10 மணி ஆட்டம்னா. அதான் கட்டு சொத்தோட வந்திருக்கேன். சுத்த கிறுக்கு பிடிச்சவனா இருக்கிய. காலங்காத்தால வந்து உயிர் எடுத்துக்கிட்டு போப்பா. கவுண்டர் எழுந்திருக்க. அப்போ குடுறா, நீ குடுறா. அழகு எழுந்திருப்பா. என்னப்பா இது? கவுண்டர், நீங்க தான் எனக்கு குரு, நான் தான் உங்க சிஷியன். இனிமே உங்க பற்றி நான் கேட்பேன். நான் வரவா? அப்போ வாடா. என்ன பழனிசாமி சௌக்கியமா? அற்பனுக்கு வாழணும் தான் அத்தவாத்துல கொடை கொடுப்பாங்க. இந்த வாரு வாடுறானே. என்னது டெபாசிட்டாவது தேருமா? கேக்குறேன். ஊரு ஜனங்கள்லாம் ஒன்னா கூடி பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல நீங்க தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான மாலைகளை கொண்டு வந்து போட்டாங்க. அத்தனை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரே ஒரு மாலை, ஒரே ஒரு எலுமிச்சை மரத்தோட வந்துட்டேன். தெரியும் உங்களுக்கு இப்படி ஒரு ராசம் வரும்னு. இப்படி வீதியில மாலை கழுத்துமா வந்து எவ்வளவு கண்ணு பட்டுச்சோ. ஒரு கண்ணா 2 கண்ணா? போற வர்றவளுக்கு எல்லாம் என்னத்தான் பார்த்தாளுங்க. தொண்டு செய்யும் உள்ள வையா இது. யாருக்கையா தெரியும் என்னுடைய பெருமை? ஓ நல்ல நல்ல நல்ல. கவுண்டர், ஓ அதான் எலெக்ஷன் நிக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஐயா. அதுக்கப்புறம் ஐயா வெறிநாய் துரத்து மாதிரி வீடு வரைக்கும் துரத்திட்டு வரீங்க. சொல்லுமா. அதெல்லாம் அவர் நிப்பாரு, நீங்க போங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மாலைக்கு காசு வாங்கிட்டு போலாம். மாலைக்கு காசா? ஆமா, நீங்க வாங்கிட்டு வைக்கிறதாக அளவு சுந்தரம் மாலை வாங்கிட்டு வந்தாரு. காசை வந்து வீட்டுல வாங்கி வைக்கிறீங்களா? காசு கொடுத்த மாலை எவ்வளவுப்பா? 10 ரூபா. அழகு பழி வாங்கிட்டியடா. சீக்கிரம் கொடுங்க. அந்த 1 ரூபாய் கொடுக்கறது. அட போப்பா, எலுமிச்சை மரத்துக்கார பின்னால் வர போறான். அவன் வருவானா? டேய் அழகு, அழகு. என்னம்மா? மாட்டுக்கு தீனியை போட்டுட்டு அந்த நெல்லை கொண்டு போய் அரைச்சிட்டு வாடா. அதெல்லாம் முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பொம்பளை செய்யற வேலை நீ செய்ய சொல்ற? என் ராஜா இல்ல, எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்குடா. போயிட்டு வாடா கண்ணு. முடியாது. உன் வேலையை பார்த்துட்டு போ. மாட்டே போ. என் ராஜா இல்ல. மாமா, அக்கா உன்னை அவசரமா வர சொல்லிச்சு. ஏதோ முக்கியமான விஷயமா. நிஜமாவா? மாப்ள நீ முன்னாடி போ, மாமா பின்னாடி வரான்னு சொல்லு. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.